வீட்டுல அவன் வர்றான். அவனுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. இவன் முன்னாடி பேச வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. என்ன என்ன கண்ணாட்டுற அப்படின்னு காட்டி கொடுத்துருவான் அவங்க அப்பனை. கண்ணு நான் எதுக்கு எப்படா ஆட்டினேன் போடா ஏன்டா அப்படின்னு. எதுக்குங்க நீங்க உன் மகனை பார்த்து கண்ணாட்டினீங்க பாரு. அவரு கண்ணு இது நான் ஒண்ணு ஆட்டல, நீ இருந்து தொலைடா போடா உட்கார்றா. அந்த புரிந்து கொள்ளுதல் பாருங்க, அந்த அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்கிறது குறிப்பறிதல் அது வந்து பெண்களுக்கு நிறைய இருக்கு. ஆனா பயலுக்கு அப்படி இல்லை. அவன் வேணும்னே அவங்க அப்பாவை லொல்லு பண்ணணும்னே பண்ணுவான். சின்ன வயசுல பாருங்க சேட்டை யார் அதிகமா பண்றானா பயலுவேன். ஒரு தாத்தா வந்து பொடியை போட்டு மட்டை இப்படி சுத்தி அப்படி வச்சிருந்தாரு. ஒரு பையன் அப்படியே பாத்துட்டே இருந்தேன். இந்த தாத்தா தான் நான் மார்க்கு குறைச்சு வாங்குறதா அப்பாட்ட பிட்ட போட்டு விட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த கிழவனை எப்படியாவது பழி வாங்கணும்டான்னு சொல்லி நேரம் அந்த பொடி மட்டை எடுத்து பொடியை பூரா கொட்டிட்டு 25 கிராம் மிளகாத்தூள் அதுல ஃபில்லப் பண்ணி கட்டி வச்சுட்டேன். கிழமை இப்படியே அப்படின்னா பொடியை போட போறாரு, வேண யாக போகுது, வெரி குட் தாத்தா அப்படின்ட்டு அப்படியே பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அப்படியே உட்காந்து அப்படியே ரெடியா இருக்காங்க. தாத்தா மட்டும் எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே கட்ட பிரிக்கிறாரு. ஆஹா இந்த தாத்தா ஒரு வழி ஆக போறாருன்ட்டு கரெக்டா அந்த தாத்தா அன்னைக்குன்னு பார்த்து பீரங்கிக்கு மருந்து கட்டிக்கிற மாதிரி வழக்கமா 5 கிராம் போடுறவரு 15 கிராம் பொடி எடுத்து இப்படியே இப்படி உதறாரு. உதறி 2 பக்கம் இங்கிட்டு 7.5 கிராம் இங்கிட்டு 7.5 கிராம் அவ்வளவுதான். அன்னைக்கு இருமி தும்ம ஆரம்பிச்ச மனுஷன் தான் 3 நாளா மூக்கு முகரையெல்லாம் வீங்கி. அப்பதான் தாத்தா பொடி எங்க தாத்தா வாங்கின சூப்பரா இருந்திருக்குமே அப்படின்னு அப்புறம் தான் பிடிச்சு உதைக்க போறாரு. அவரு கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறேன். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி எல்லாம் ஒரு பெரியவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு அதால இருக்க முடியாது. டக்குன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஒருனே உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் 3 தடவை நம்ம வார்த்தையில சொன்னோம்னா அது போர் அடிக்கும். 3 தடவை இப்ப பஸ்ல போறீங்க. பஸ்ல ஏறணும்னா கண்டக்டர் போய் கண்டக்டர் 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 அப்படின்னா என்ன இப்படி கூப்பிடுறியா, டிக்கெட் கொடுக்குறியா டிக்கெட் கொடுக்குறியா டிக்கெட் கொடுக்குறியா. கண்டக்டர் வந்து ஊருக்கு போறியா ஊருக்கு போறியா ஊருக்கு போறியா அப்படின்னா எப்படி இருக்கு அந்த பஸ். டிரைவரு வண்டி எடு வண்டி எடு வண்டி எடு. டிரைவர் எடுக்கிறேன் 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 நிறுத்தட்டுமா 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 அப்படின்னா பஸ்ல இருக்க 50 பேரும் சட்டையை கிழிச்சிட்டு கீழ்பாக்கம் போக வேண்டியது. ஆனா இதையே வந்து இசையில ஒரே வரியா 50 தடவை படிச்சாலும் சுகமா இருக்கும். பாத்திருக்கீங்களா? இசையில ஒரு வரி 50 தடவை திருப்பி திருப்பி படிக்க படிக்கதான் அது சூப்பரா இருக்கு. அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா அப்படின்ட்டு அத எத்தனை தடவை கேட்டாலும் நல்லா இருக்குல்ல. இதையே நீங்க வாக்கியத்துல போய் சொல்லி பாருங்க. அவள் வருவாளா அவள் வருவாளா அவள் வருவாளா. கோர்ட்ல போய் நின்னு சொல்லியா போயா நல்ல ஆலியா நீ வந்து சேர்ந்திருக்க அப்படின்னு. இசையில் சொல்லப்படும் போது அது எப்படி சுகமா இருக்கு. போய் கேட்க முடியுமா? ஒரு பொண்ணுகிட்ட போய் என்னை காதலிக்கிறியா என்னைய காதலிக்கிறியா என்னைய காதலிக்கிறியா அப்படின்னா வெட்டி பிடிவேன் வெட்டி பிடிவேன் வெட்டி பிடிவேன் 3 தடவை சொல்லிட்டு ஓடி போயிடாது. நடக்கிற காரியமா அது? எப்படி இசையில் சொல்லப்படுவது கேட்பதற்கு இனிமையா இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண், ஒரு வீட்டுல இருக்க ஒரு பெண் குழந்தை அது செய்யக்கூடிய சேட்டை வந்து மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஆம்பளை பயிலுக செய்யற சேட்டை அங்க ஏதாவது ஒரு வினையத்தான் உண்டு பண்ண. முருங்கை மரத்துல ஏறி பொத்துன்னு விழுந்து மாவு கட்டு போட்டு படுத்து கிடப்பேன். அவங்க அப்பா ஆஸ்பத்திரிக்கு அப்படியே தலையில கூடையில வச்சு தூக்கிட்டு போவாரு. இங்க பாரு என் மூத்த மையன் மரத்துல ஏறாதனா ஏறாதனா கேங்க ஏறுவேன் அப்படின்னா இந்த மாவு கட்டு போட்டு கிடக்குறேன். சொல்வதே உடனே புரிஞ்சுக்கும். மென்மையான உள்ளம் படைத்தது மகள். அதனால அது பல தடவை சேட்டை பண்ணாலும் அந்த சேட்டையில் ஒரு இங்கிதம் ஒரு இனிமை இருக்கு, சங்கீதத்தை போல அப்படின்ட்டு ரொம்ப அருமையா பேராசிரியர் புனித ஆம்பரம் பேசினாங்க. இனி மகனே அப்படிங்கிற அணிக்கு அதனுடைய அணித்தலைவர் கவிஞர் நந்தலாலா. வாங்க மகனே. அடையப்பாவே அடையப்பா என்று புகழ்கிற எங்கள் மரியாதைக்குரிய லியோனி அவர்களே, இவரை கூப்பிடும் போது ஐ லியோனி என்று அழைக்கிறார்கள். நான் ஏன் என்று யோசித்ததுண்டு. இவர் பெயரை சொன்னவுடன் சின்ன குழந்தை கூட ஐ லியோனி அப்படிங்கிறதுல அதுக்கு வேலையே இல்லாம இன்சியலவே ஐயாக்கிறது. ஒரு அற்புதமான பேச்சாலும் கூட இவ்வளவு ரசிகர்களை ஈர்க்க முடியும் என்பதை தமிழ்நாட்டில் வாழும் காலத்திலே நிரூபித்துக் கொண்டிருக்கிற படையப்பாவே பார்த்து அடே அப்பா என்று புகழ்கிற எங்கள் லியோனி அவர்களே. அடே அப்பா வந்தாங்கயா அந்த அம்மா, ஒரே சத்தம், பயங்கர சத்தம். பொதுவா சத்தம் போட்டாலே ஆபத்துன்னு அர்த்தம்.
சகன் ஷோ சினிமா பார்த்துட்டு சில பேர் பாருவான் பாத்துறீங்களா? சகன் ஷோ பார்த்துட்டு குடியாத்தத்துல இருந்து கிராமத்துக்கு சைக்கிள்ல போயிட்டு இருப்பான். டவுன் தாண்ட வரைக்கும் சல்லாதான் போவாங்க. இந்த இருட்டு வந்த உடனே அச்சம் என்பது மடமையடான்னு சொல்லி திரும்பி திரும்பி பாத்துக்குவான். சத்தம் போட்டாலே பயப்படுறாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா புனிதாவோட சத்தம் அப்படித்தான், பயம் அங்க ஓவர் ஆயிருச்சுன்னு அர்த்தம். பயங்கரமா சொல்றாங்க. பொம்பளை புள்ள பிறந்தா எய்த்த வீட்டு பயல்களுக்கு மகிழ்ச்சியா. நாங்கள் அதைத்தான் சொல்றோம், எய்த்த வீட்டு பயல்களுக்கு தான் மகிழ்ச்சி. பெத்தவனுக்கு வயிற்றுல புளிய கரைக்குது. சரிதானே? அப்படி சொல்லு. அங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, எல்லாம் இதுங்க இவங்க எழுத்த வீட்டுல பூரா கேடுகட்டையா இருக்கும் போல இருக்கு. அதான் நீங்க பொய்யா சொல்றீங்க அப்படின்ட்டு அவ கத்து ஓவரா இருக்கு. அது மட்டும் இல்ல, கோயிலுக்கு போகுதான் பொண்ணு, பையன் பாவம். இவங்க அதுவே பாய் ஃப்ரெண்ட தேடி போகுதுங்கிற கவலை தான் பெத்தவனுக்கு. போன நூற்றாண்டுல பேசுற மாதிரி புனிதா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. போன நூற்றாண்டுல பேசுற மாதிரி பேசுறாங்க. என்ன படிச்சவங்க இல்ல அப்படித்தான் பேசுவாங்க. என்ன படிச்ச ஆளுகள்ட்ட தான் நடுவர் ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப படிச்சாலே கோளாறு ஆரம்பது. பேராசிரியர் வேற, ரொம்ப கோளாறு அதிகம் இருக்கு. எங்க ஊர்ல ஒரு எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் ஆட்டி வித்துக்கிட்டு இருந்தார் ஒரு ஆளு. அவர் பாட்டுக்கு அப்புறம் ஆணியா வித்துக்கிட்டு இருந்தார். அவர் வீட்டுல செக்கு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். மாடு பாட்டுக்கு சுத்தும், இவர் பாட்டுக்கு ஓரத்துல படுத்து கிடப்பாரு. மாடு பாட்டுக்கு சுத்தும். ஒரு நாள் நம்ம புனிதா மாதிரி படிச்ச ஒரு ஆள் இந்த ஊருக்கு வந்தான். பேராசிரியர்னே வச்சுக்கீங்களேன். வந்து இப்படி பார்த்தான் கொஞ்ச நேரம். அதை மாடு பாடு சுத்துச்சு. இந்த ஆளை போய் எழுப்புனான். சும்மா இருக்கும் எழுப்பி, என்ன நீ பாட்டு தூங்குற? ஆமா, என் மாடு பாட்டுக்கு சுத்தும்னா. அந்த ஆளு சுத்துமா? சுத்தும்ங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? இவன் வந்த படிச்சாளு. அவன் சொன்னா, என் மணி மாட்டோட கழுத்துல ஒரு மணியை கட்டி இருக்கிறேன். அது இப்படி சுத்தி சுத்தி வரும்போது கிணிங் 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 சத்தம் கேட்கும். நான் படுத்திருந்தா கூட கேட்டுக்கிட்டே தூங்குவேன். அப்ப எனக்கு தெரியும் என் மாடு சுத்துதுன்னா. இந்த படிச்சவங்க கேட்டான் திருப்பி, அது எப்படி? ஒருவேளை மாடு நின்னுகிட்டு தலையை மட்டும் ஆட்டுதுன்னு வை, தலையை மட்டும் இப்படி ஆட்டுது, மணி ஆடும்ல, நீ சுத்துதுன்னு நம்புவி இல்லன்னா. அவன் சொன்னான், அந்த ஆட்டாள் கையெடுத்து கும்பிட்டான், நீ போயிரு, நீ படிச்சவன், நீ பக்கத்துல மாடே கெட்டு போயிரும், நீ முதல்ல நகரியா இடத்த விட்டுனா. அந்த மாதிரி படிச்சுட்டு இந்த அம்மா வந்து நின்றுட்டு பயங்கரமா சொல்லுது. அங்கே ஆமா, அங்கே பயங்கரமா மகள் 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 தான் இல்லையா? பாரதி பாடலையா? மகாபாரதம் தெரியுமா? அதை தெரியுமா? இந்த பாருங்கம்மா, நான் சொல்றேன், எங்க பசங்க ரொம்ப புத்திசாலிகள், பயங்கர விவரம். இந்த பசங்க பண்ற சேட்டைக்கு பின்னாடி வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போறான்னு அர்த்தம். சேட்டை பண்ணாதவன் பிள்ளையா நடுவர்களே? நான் தெரியாம கேட்கிறேன். அது வெறும் களி உருண்டை இருந்த போயென்ன, அவன் சேட்டை பண்ணாரா அவன் புள்ளையே. எங்க வீட்டுல ஐசக் நியூட்டன் படம் ஒண்ணு ஒட்டி வச்சிருந்தோம். ஐசக் நியூட்டன் படம். அங்கேருந்து பொண்ணு வந்தா. எங்க பொண்ணு வந்து, இது யாருப்பா அப்படின்னா, நான் ஐசக் நியூட்டன் அப்படின்னு. ஐசக் நியூட்டன்னா அப்படின்னா இவ என் பொண்ணு. நான் என்ன பெரிய சயின்டிஸ்ட் அப்படின்னு. சயின்டிஸ்ட்னா திருப்பி சயின்டிஸ்ட்னா விஞ்ஞானி, நான் விஞ்ஞானினா அவ விஞ்ஞானினா நிறைய கண்டுபிடிப்பாருன்னு. இப்ப நம்ம ரெண்டு ஒளிஞ்சுக்கோமா, அவர் கண்டுபிடிக்கட்டும். இது என் பொண்ணு, இதே பையன் வந்தான், யாருப்பா அப்படின்னா ஐசக் நியூட்டன் அப்படின்னு. ஆஹா, ஏன்பா பிறக்கிறதுல அப்பா அறிவாளியா மகா அறிவாளியாமா? நான் சொன்னேன், மகன்ல கேட்கிறான், அப்பா தாண்டா அறிவாளி அப்படின்னு. அப்பா அறிவாளி? சரி, அப்போ ஐசக் நியூட்டன் தானே நிறைய கண்டுபிடிச்சாரு, ஏன் உங்க அப்பா கண்டுபிடிக்கலன்னா? இத பார்க்கும் போது சேட்ட மாதிரி தோணும். என் பொண்ணு என்ன சொல்லிட்டா, வா ஒளிஞ்சுக்கோன்னுட்டா. ஆனா பையன் என்ன சொல்லிட்டான், டக்குன்னு சொல்லிட்டான். ஏன் ஐசக் நியூட்டனோட அப்பா இதை கண்டுபிடிக்கலன்னு? பார்க்கறதுக்கு சேட்ட மாதிரி இருக்கும், ஆனா அந்த சேட்டை தான் அவன் வாழ்க்கையில பல்வேறு விஷயங்களை எதிர்கொள்வதற்கு சமாளிப்பதற்கு கத்துக்கிறான். பொண்ணு பிறந்தா என்னையா கேட்கிறான் நம்ம ஊர்ல? பொண்ணு பிறந்த முத நாள் என்ன கேட்கிறான்? எந்த குழந்தை பிறந்தால் முத கேள்வி என்னங்க, குழந்தை பிறந்துருச்சா? பிறந்துருச்சு. வரவா செலவா? வரவுன்னா பையன், செலவுன்னா பொண்ணு. அம்மா சொல்றாங்க, புனிதா பாருங்க, லியோடி பெத்த ஒரு பொண்ணு வந்து உட்கார்ந்து இருக்குதுன்னு. அவர் ஓடி ஓடி சம்பாதிச்ச காரணமே அதுதான்.
இன்னைக்கு குடியாத்த, நாளைக்கு நெய்வேலி, நாளைக்கு தூரதர்ஷன், இன்னைக்கு சன்னு, நாளைக்கு ராஜு, எல்லாம் இதுக்கு தான். பையனா பிறந்திருந்தா லியோனி வேற மாதிரி யோசிப்பார். பொண்ணு பிறந்தவன செலவு சாதாரண செலவு இல்ல, கட்டி கொடுக்கற வரைக்கும் செலவு. சிவாஜி என்ன செஞ்சானே சொல்றாரு, ஆனந்தா என் கண்ணையே உன்ட்ட கொடுத்துருக்கிறேன்டா. சினிமாவுல அண்ணன் சிவாஜி தான் பேசினாரு. சாவித்திரி ஆனந்தி என் கண்ணையே கொடுத்துருக்கேன்னு சொல்லி இருக்குது. அண்ணன் பாடு நொம்பணும். அதனாலதான் சின்ன பிள்ளைல அவங்க ஜாலியா இருக்காங்க. பெரியவனா வளர வளர அவனுக்கு வாழ்க்கை முழுது சோதனை. தங்கச்சி சுமக்கிறான், அக்காவை சுமக்கிறான், குடும்பத்தை சுமக்கிறான். கண்ணதாசன் சொல்லலையா, ரொம்ப தெளிவா சொல்லலையா, வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை நாயா கண்ணதாசன். காடு வரை மகள்னு சொல்லி இருக்கிறான். சொல்லு, கண்ணதாசனுக்கு கூட தான் மக இருக்குது. விசாலி கண்ணதாசன் இல்லையா, மக இருக்குது இல்ல. அது இருந்தா தானே வர்றதுக்கு. பந்தல பிரிக்கும் போதே பரப்புறது இல்லன்னா பாட்டு பாடும். பந்தல்ல பாவக்கா எதுக்கு, அப்பன் செத்து கிடந்தா கூட சொத்து பிரிவினைக்கு வந்து நிக்கும் பொண்ணு. அண்ணன் பாத்துறீங்களா இளவு வீட்டுல, அவன் பாவம் அப்பனை வச்சு கட்டுல வச்சு படுக்க வச்சு மருந்து கொடுத்து எல்லாம் பண்ணி செத்து போனவன துண்ட வாயில மூடிக்கிட்டு அப்படியே குன்னி போய் நிப்பான். இது அங்கேருந்து வரும் தந்தி கிடைச்சு இந்த ரோட்ல இறங்கின உடனே அப்பா அப்பா அப்படி பார்த்தா அங்கேருந்து வந்து நின்னு டமால் டமால் அடிச்சுக்கிட்டு அழுகிறத பார்க்கும்போது என்னமோ இதுதான் பாசத்தை கொட்டுற மாதிரி தோணும். அப்பா நீ எடுத்த வாந்தி எல்லாம் அல்லனே அப்பா. அவன் காந்தி நோட்டா சிலையில வச்சு தனியா நிக்கிறான். என்ன இது ஒரு பாவலா கொண்டுட்டு போறதுக்கான பாவலா. ஆனா ஆண்டு இருக்கான் பாரு, அவன் எப்பவுமே பொறுமையானவன், நிதானிப்பான். வாழ்க்கை முழுதும் இந்த வாழ்க்கையின் சுமைகளை தாங்குவதற்கு தோல் படைச்சவன். என்ன சொன்னுச்சு நம்ம கிராம பாட்டு, என்ன சொல்லுச்சு, இட்லி சொல்றது ஒரு பாட்டு இருக்கு, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. நம்ம படிச்சோம். என் பாட்டுல என்ன சொல்லுவான், காலையில அரிசி மாவு உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, அண்ணனுக்கு 2 அக்காவுக்கு 1. அண்ணனுக்கு 2 அக்காவுக்கு 1. ஏன் சொன்னா, அண்ணன் 2 தின்னாதான் நாளைக்கு அந்த தங்கச்சிய அக்காவே அப்பனே ஆயியே காப்பாத்துற தெம்பு அவனுக்கு வரும்னு சொன்னாயா, வரும்னு சொன்னான். கைதட்டுறவங்க பூரா 2 தோசை கிடைக்காது. அப்படி சொல்லுங்க நடுவர்களே. அது மட்டும் இல்ல, தமிழ்ல வார்த்தை எல்லாம் ரொம்ப அர்த்தம் சரி உள்ளது. பேராசிரியருக்கு புரியணும். எனக்கு தங்கச்சி இருக்குது, என் மனைவி இருக்கிறாங்க. என் மனைவி என் தங்கச்சி என்ன சொல்லுது, என் தங்கச்சி கூட பிறந்த என் தங்கச்சியை பார்த்து என் மனைவி என்ன சொல்லுது, நாத்தனான்னு சொல்லுது. என் தம்பியை பார்த்து என் மனைவி என்ன சொல்லுது, கொழுந்தேங்கிறது. இந்த 2 வார்த்தை மிக ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை. இவள் நாற்று ஆனாள். என் வீட்டுல வளர்த்தேன், தண்ணி ஊத்துனேன், பம்பு செட்ல நீர் பாய்ச்சினேன், உரம் போட்டேன், பூச்சி மருந்து அடிச்சேன், ஆனா என் வீட்டுக்கு பயன் இல்ல. நாற்று ஆனாள், அங்கதான்டா நடுவேன். ஆனா தம்பி இருக்கான் பார், அவன் கொழுந்தன். இந்த மரம் இருக்கே, குடும்ப மரம், இதுல என் கணவன் ஒரு இலைனா அவனுக்கு கீழே பிறந்த கொழுந்து. ஆண் என்பவன் மரம், பெண் என்பவள் நாற்று. புடுங்கி நட்டுருவாங்க. இவன் புடுங்கி நடல, அதுவா புறப்பட்டு போயிடும். அப்புறம் மனைவியோட தங்கச்சிய கொழுந்தியாங்கிறாங்களே, அப்படின்னா என்ன? கொழுந்தி ஆனவள் கொழுந்து, அது ஒரு கொழுந்து. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கொழுந்து தப்பான அர்த்தம் இல்ல, சினிமா பாட்டுல மாத்தி விட்டாங்க, அது வேற விஷயம். அதுக்குள்ள நடுவர். அது மட்டும் இல்ல, 5 பெத்தா அரசனும் ஆண்டினா, 5 பெத்தா அரசனே ஆண்டி. சரி, ஆண்டியே 5 பெத்தா அவன் போண்டி. 5 பெத்தா அரசனே ஆண்டி. அட என்ன மாதிரி ஆண்டிக்கு 5 பிறகுதுன்னு வை, லியோனியே உன்னோட நிறுத்திட்டாருல. ஏன் பயம்? அப்போ வெறும் செலவு. இதுக்காக நான் சொல்ல வருத்தப்படுறேன். பெண்ணை போய் அப்படி சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஆனா இதான் சமூக யதார்த்தம். தப்பிச்சுக்கிறாரு பாருங்க, வீட்டுல கஞ்சி கிடைக்காதுன்ட்டு இடையில ஒரு வாக்கியத்தை போட்டுக்கிறது. அப்படி பெண்ணை போய் நான் அப்படி சொல்லுவேனா, இருந்தாலும் அப்படின்றது எதுக்குன்னா கஞ்சியை காப்பாத்திக்கிறது பாருங்க. அதாவது நீங்க ஒண்ணு வேண்டாம், நம்ம மரபுல இந்த பொண்ணு பாக்குற விஷயம் ஒண்ணு போதும். பொம்பளை என்ன பாடுபடுத்துது, பொண்ணை பெத்த வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இன்னைக்கு மாப்பிளப்பா பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு ஒரு போஸ்ட் கார்டுல ஒருத்தர் குண்டு குண்டா எழுதி போடுவார். ராமசாமி, உன் மகளை பார்ப்பதற்கு குடியாத்தத்திலிருந்து ஒரு கண்ணன் வருகிறான். இந்த ஆளு மஞ்ச பையோட வாசல்லே நிப்பான். அவன் வருவானா, யாரு மாப்பிள பாக்குற ஆளு வருவானான்னு பார்த்து
இந்த பேச்சுவார்த்தை நடக்க, அதை நீங்க கவனிக்கணும். அப்பம் படுற பாடு, அண்ணன் படுற பாடு, தம்பி படுற பாடு. உட்கார்ந்து அம்மா அந்த ஸ்வீட் வையுமா, அம்மா அந்த சரசு அதை வையுமா, இத வையுமா, எல்லாம் வைமா வைமான்னு சொல்லி அந்த வைக்க மனசு முள்ள அவன் ஒரு தீனி திங்கும் போது, இல்லே இப்பவா தின்னுட்டு செலக்ட் பண்ணிடுவீங்களாடா, இன்னும் எத்தனை பேருக்குடா நான் ஸ்வீட் வாங்கி போடுறது. பார்த்து பார்த்து நொந்து அந்த ஆளு அந்த பொண்ணை பெத்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பான். எல்லாம் தின்னுட்டு ஆரம்பிப்பாங்க. இப்ப பேசுவோமா, இப்ப இதுவரைக்கும் பேசுனதுல என்ன, இதுவரைக்கும் பேசுனது என்ன, இந்த அப்பன் வயிற்றுல புளிய கரைச்சு நின்னு பார்த்து இந்த பொண்ணை கரையேத்துறதுக்கு அப்பன் மகனை பார்ப்பான், மகன் அப்பனை பார்ப்பான், சொல்லுவான் 15 பவுன் போட்டுருவீங்களா. வந்த ஆளு நடுவுல இருக்கிற புரோக்கர் 15 பவுன், வீட்டுல மனைவி கழுத்துல எல்லாம் சேர்த்து 12 தான் இருக்கும். 3க்கு என்ன பண்றது, அப்பா முழிக்கும் போது பையன் ரூமுக்குள்ள போய் ஒதுங்கி போட சொல்லுன்னு கை காட்டுறான் பாரு, அதுதான் ஆம்பளை, அவன் தான் ஆம்பளை. போட சொல்லுப்பா, மாடு மாதிரி உழைச்சு கூட தங்கச்சியை கரையேத்துறேன்னு சொல்றான் பாரு, அவன் ஆம்பளை தான். என்னைக்கா இந்த கதை ரிவர்ஸ் ஆகி ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டு தங்கச்சி போடு சொல்லி இருக்கிறா, சொன்னது இல்லையா, சொன்னது இல்லையே. அதனாலதான் சொல்றேன், குடும்ப மகிழ்ச்சிங்கிறது நீங்க நல்லா சொன்னீங்க. ஒழுக்கத்தை பாதுகாப்பதற்கு குடும்பத்தில் பெண் தவறு செய்து விடாமல் அவ வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னா அவளுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அந்த நம்பிக்கையை தருகிறவன் ஆண். என் அண்ணன் என்ன கரையேத்துவான், என் தம்பி என்ன கரையேத்துவான், எங்க அப்பா என்ன கரையேத்துவான்ங்கிற நம்பிக்கையை பெண்ணுக்கு தருவது ஆணே தவிர வேற யாரும் இல்ல. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, டிவியில விளம்பரம் வருது, டிவியில விளம்பரம் போடுறான், அந்த விளம்பரம் இந்த விளம்பரம். ஆமா, அம்பிகா ஜுவல்லர்ஸ். அந்த பொண்ணுங்க அப்படியே விரிச்சு விரிச்சு பாக்கும் டிவியை. அம்பிகா ஜுவல்லர்ஸ், பாலு ஜுவல்லர்ஸ், நல்லா பேர் வச்சா அதுக்கு ஜொல்லுன்னு. எதை பார்த்து ஜொல்லு விடுதோ அதுக்கு பேர் ஜொல். என்ன போடுறான், பச்சை கலர் தோடு, பச்சை கலர் மூக்குத்தி, பச்சை கலர் நெக்லஸ், பச்சை கலர் வளையல். 52,000 ரூபாய் மட்டும்தான், 52,000 மட்டும்தான். பார்த்துட்டு இந்த பொண்ணு அவங்க அப்படியே விரிச்சு விரிச்சு பார்க்கும், விரிக்கு விரிக்குன்னு கைய கால் அங்க இங்க கடனை வாங்கி வாங்கி கொடுக்கறான். ஆனா பையன் அப்படியா ஐயா சேட்டையா பண்றான். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்ல, அவன் பையன் வீட்டுக்குள்ள இருக்கிறது எதுக்காக, அப்பா அம்மாவுக்கு தொந்தரவு வேண்டாம், நம்ம தொந்தரவு எல்லாம் வீதியோட இருக்கட்டும், பெத்தவங்க சௌரியமா இருக்கட்டும். இதுங்க என்னைக்கா இருந்திருக்குதா யோசிச்சு பாரு. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டு முசுக்கு முசுக்குன்னு அழுதுகிட்டு எதுக்கு அடுத்து அப்படின்னா போதும் ஒண்ணு அவங்க அப்ப நல்லா பெத்த எதுக்கு எடுத்தாலும் அழுகுதியான்றான். என் பையன் அப்படியா, ஒத்த டிராயரியா, ஒத்த டிராயர். நீங்களே போஸ்ட் ஆபீஸ் போட்டிருந்தீங்க, நீங்க என்ன கலெக்டர் ஆபீஸ் போட்டிருந்தீங்களா? நடுவர் அவர்களே, நல்ல ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒரு ஆபீஸ் இருந்திருக்கு. நீங்களே போஸ்ட் ஆபீஸ்னா நான் ஹெட் போஸ்ட் ஆபீஸ், நான் ஹெட் போஸ்ட் ஆபீஸ். எப்படி இன்னைக்கு பயலுக ஒத்த டிராயர் என்ன போட்டுக்கிறான், பர்முடாஸ் ஒத்த டிராயர். இம்புட்டுக்கு அண்டர்வேர் போட வேண்டிய அவசியம் இல்ல, ஒண்ணும் போட வேண்டாம், ஒத்த டிராயரோட ஜாலியா போயிட்டு. இது அப்படியா, பட்டு பாவாடை, பட்டு தாவணி, தலையில தொங்க போறது, பொட்டுல ஆரம்பிச்சு முடிச்சுங்க 52,000 ரூபாய் மட்டும்தான். இது என்ன மகிழ்ச்சியா இது? அது மகிழ்ச்சியா இருக்கும், ஆனா வாங்கி தரவன் நொந்து போயிட்டான்னு அர்த்தம். குடும்ப மகிழ்ச்சிங்கிறது ஆண் சார்ந்தது, ஆம்பளை. ஏன் இது ஆண்கிற கர்ப்பத்துல சொல்லல, பெண் மோசம் சொல்லல, இந்த சமூக யதார்த்தம் அதுதான். சமூக யதார்த்தத்துல பெண்ணை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற மிகப்பெரிய பணியை செய்வன் ஆண் தான். அது மட்டும் இல்ல நடுவர்கள், மீனும் சொல்றேன், இந்த பாருங்க, உங்களை பார்த்து ஏராளம் எச்சரிக்கை சொல்லி இருக்கிறாங்க. அம்மா போற போக்குல நின்னு நிதானிக்காம உங்களை பார்த்து நானும் திண்டுக்கல் நீங்களும் திண்டுக்கல் 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 சொல்லி ஒரு பெரிய பயமுறுத்தல். நான் உங்களை சொல்றேன், இப்ப தெளிவா சொல்றேன், இந்த நாட்டுல தப்பா தீர்ப்பு சொன்னவங்களுக்கு என்ன ஆயிருக்குதுன்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும். தப்பா தீர்ப்பு சொன்னதுனால தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாலு அந்த பாண்டிய நெடுஞ்செழியன். நீங்க நல்ல நடுவர், ஏராளமான தீர்ப்பு சொல்ல வேண்டியவர். தயவு செய்து 2 பெண்கள் பக்கத்துல பயந்துராதீங்க. தமிழ்நாடு 2 பெண்களை சந்திச்சு பட்ட பாடு போதும், போதாதா? எல்லாத்தையும் தாக்கு பிடிக்கிற நடுவர் ஒண்ணு கவலைப்படாதீங்க. லியோனி நாங்க இருக்கிறோம், நாங்க ஒரு புது கூட்டணி உங்களுக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது சந்தர்ப்பவாத கூட்டணியா இல்லை, இது 3வது அணி. 3 பேர் இருக்கிறோம்ல, இது 3வது அணி. ஆமா, எதுக்கும் பயப்படாதீங்க.
2 பொம்பளை எங்கன்னு பயப்படாதீங்க. தமிழ்நாடு உங்கள் பின்னால் இருக்கிறது. குடியாத்த மக்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல எங்கள் படையப்பாக்களும் மருதநாயகமும் தயாரா இருக்காங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிஞர் நந்தலாலா ஆரவாரங்களுக்கு மத்தியில் மகனேங்கிற அணிய ரொம்ப அருமையா நிலநாட்டிட்டார். சேட்டை செஞ்சாதான் அவனுக்கு பேர் புள்ள. ஒரு சேட்டையே செய்யாம ஒரு புள்ள வீட்டுல இருந்தா அதுக்கு பேர் புள்ளையா? ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கான் ஒருத்தன், இந்த இப்படியே உட்காந்துருக்கான். விளையாட போலியா? போய் ஆம்பளை பையனா விளையாடணும்டா, விளையாடுவேன். பலூனை கொடுக்குறீங்க, பலூனு எதுக்கு அப்படின்னு கீழே வைக்கிறேன். புஸ்தகம் கீழே வைக்கிறேன். பேனா இந்திரா பேனாவா போட்டுன்னு கீழே போறேன். என்னடா எல்லாத்தையும் வேணாங்கிற? முட்டாயா கீழே போறேன். சாக்லேட்டு கீழே போட்டானா அது புள்ளையே இல்ல. என்ன செய்யணும்? அவங்க அப்பா இல்லாத நேரம் பார்த்து இப்படியே வருவேன். வந்து அந்த பேனாவை எடுத்து நச்சுன்னு குத்துவேன். அந்த நிப்பு இந்த இப்படி ஆயிரும். அவங்க அப்பாட்ட வந்து எப்படிப்பா பேனா நிப்ப மாத்திட்டேன் அப்படின்னா, உன்னை யாரா மாத்த சொன்னது? நீ மாத்த வேணான்னு சொன்னியா அப்படின்னா. இந்த பையன் பின்னால ஒழுங்கா இருக்கான். இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் புள்ள இல்ல, அதுக்கு பேர் போனா. யார் சொல்றா? நான் சொல்ல, கவிஞர் நந்தலாலா. சேட்டை செஞ்சாதான் அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம். சேட்டை செய்யலன்னா அது ஒரு களிமண் உருண்டன்னார். ஒரு ஆம்பளை பைய அது பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சேட்டை செய்யணும். ஏன் சேட்டையை போய் ஏன் தப்பா சொல்றீங்கன்னார். உதாரணத்துக்கு ஒரு தங்கச்சிக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் எவ்வளவு சிரமப்படுறான் அப்படிங்கறதுக்கு ரொம்ப அருமையா சொன்னார். உண்மையிலே பாசமலர் படத்துல பார்த்தா, ஆனந்தா என் கண்களையே ஒன்றை ஒப்படைக்கிறேன், அதுல ஆனந்த கண்ணீரை தவிர வேற எதையுமே நான் பார்க்க கூடாது. அந்த பாட்டை போட்டு அந்த வசனத்தை கேட்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு அண்ணனுக்கு நம்ம பிள்ளைக்கு எப்படியாவது நல்லது செய்யணும். உண்மையிலே அப்படிப்பட்ட அண்ணன்கள் தான் நிறைய பேர் இங்க இருக்கிறான். ஒரு அண்ணன் புலம்புறாரு, என் தங்கச்சிய 4 பேர் பொண்ணு பார்த்தேன். மூத்தவே கஞ்சா குடிக்கிற பேலா இருக்கேன். ஒரு பைய பொண்ணு பார்க்க வந்தேன், கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்கும்னாங்க. 2வது பைய ஃபுல் மப்போடே பொண்ணு பார்க்க வர்றேன். 3வது பைய சீட்டு விளையாண்டுகிட்டே இருப்பானே 22 மணி நேரம். 3வது பைய இப்படி வந்து பொண்ணு பார்த்தானா. 4வது பைய வந்தேன், இந்த எந்த பழக்கமும் இல்லைன்னா, ஆனா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றேன். நான் எவனுக்கு ஏன் கொடுக்கறது அப்படின்னு அழுதாரு. ஒரு பொண்ணை ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த அண்ணன் ஏங்கிற ஏக்கம் படுற கஷ்டம். ஆனா அதே நேரத்துல ஒரு மாப்பிள்ளைக்கு வந்து இவ்வளவு யோசிக்கிறது இல்ல. ஒரு என் மகன் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பாக்கணுங்கிறத பொண்ணை செலக்ட் பண்ணி கையில போட்டோ வச்சுக்கிட்டு, இது நல்லா இருக்க, இது நல்லா இருக்க, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இது ஃபர்ஸ்ட் கிரேட், இது செகண்ட் கிரேட், இது 30 பவுன், இது 40 பவுன், இது ஸ்கூட்டர், இது தியேட்டர், இது வீடு அப்படின்னு அப்படி பிரிச்சு போட்டு 3 சீட்டு போட்ட மாதிரி இப்படியே தலாவிக்கிட்டு இருக்கான் மகன். வெரி குட். ஆனா ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்ல. ஒரு பையன், ஒரு அண்ணன் தன் தங்கைக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறான். தங்கையை, அக்காவை, தாயை, தந்தையை சுமந்து கொண்டிருக்கவன் தான் ஒரு ஆம்பளை பையன், மகன், பொறுப்பு மிக்கவன் சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா தன்னுடைய கருத்துக்களை கவிஞர் நந்தலாலா மகனேங்கிற அணிக்கு சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இப்பதான் மகன் அணிக்கு பேசினவங்க பிறகுதான் இந்த கோஷ்டி கொஞ்சம் அமைதியா இருக்கு. வெரி குட். இப்பதான் அப்படின்ட்டு நம்பாள்ற அப்படின்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. இந்த அக்கா அந்த பாடுபட்டாங்க, மகளே மகளே மகளேன்ட்டு. பெண்கள்லாம் இப்படியே பார்க்க பூரா பொய்யா சொல்லுது அந்த அம்மா, எங்க நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொல்றேன் நான். உண்மையில அவங்க நல்ல உண்மையான கருத்து சொல்லும் போது நீங்க தான் அவங்களை ஆதரிக்கணும். இப்படி உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பெண் இனத்தை யாருமே காப்பாற்ற முடியாது. எனவே இப்பொழுது அடுத்து காப்பாற்றுவதற்கு ஆத்தூரிலிருந்து வருகை தந்திருக்கிறார் கவிஞர் கோமதி. வாங்க மகளே என்ற அணியில் பேசுவதற்கு. இந்த மதுக்கூர் மாநகரிலே அழகாக திகழ்ந்து கொண்டிருக்கும் அருமை கவிஞர் அவர்களே, கலையுணர்வு கொண்ட கலையார்வம் படைத்த தமிழினங்களே, இந்த விழாவினை மிகச் சிறப்புற நடத்த வேண்டும் என்று ஆர்வமுற்று அழகாக இங்கு ஒரு பந்தலிட்டு ஆர்வத்தோடு வருகை தந்துள்ள அத்தனை ஆண்டோர்களுக்கும்,
இந்த விழாவினை காண ஏற்பாடு செய்த ஏசி ஆறுமுகம் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை அன்பாக தெரிவிக்கின்றேன். பெண் குலத்தவர்கள் யாரும் குனிந்திட வேண்டாம், நிமிர்ந்தே நின்று பார்க்கலாம். நிமிர்ந்த பார்வையும் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டவர் நம் பெண்ணினம். தலைகுனிவு எதற்கு? அச்சம், நாணம், மடமை, பயிர்வு இவைகளைக் கண்டுதான் நாம் தலைகுனிய வேண்டும். அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். எங்களது அணியிலே நடுவராக வந்திருப்பவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தருமனுக்கு அர்ஜுனன் எப்படி அழகுபடுத்தியவராக விளங்கினானோ அதைவிட மிகச் சிறப்பான அழகு. பல்லிலே பரசவீனை, பாதத்திலே செந்தாமரை, முதுகிலே மச்சரேகை, தன் வாய்தனிலே நகைச்சுவை ஏந்திய எங்கள் நடுவர் அவர்கள் எப்படி ஆற்றல் பெற்றவர் தெரியுமா? இந்த தமிழகத்திலே தமிழ் பெருமைக்கும் தமிழ் உரிமைக்கும் தமிழ் ஆற்றலுக்கும் ஒரு தூண் போலவே நிறுத்தம் கொண்டிருந்தவர், அன்புள்ளம் கொண்டவர், ஆசபாசம் மிகுந்தவர், பண்பை சுமந்தவர், பாசம் மிகுந்தவர், இரக்க குணம் கொண்டவர், ஈகையானவர், இன்புற்றவர், அன்புள்ளமாக வாழ்பவர், இதிலும் மேலாகவே தர்மத்திற்குரியவர். எதுக்கு இதெல்லாம்? இப்ப இந்த வர்ணனை எல்லாம் எதுக்குன்னு இப்ப எனக்கு புரியல. ஏன்னா பெண்கள் வர்ணிச்சா அதுல ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ கொண்டு போய் முடிவு எங்க விட போறீங்கன்னு தெரியல. இப்ப எனக்கு ஒவ்வொரு டிவியிலையும் நாம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே கிடைக்கின்ற அத்தனை பொருள்களையும் கூசாமலே ஒவ்வொரு விடுதிகளுக்கும், ஒவ்வொரு அனாதை குழந்தைகளுக்கும், அனாதை விடுதிகளுக்கும், ஏழை எளியவர்களுக்கும், முதியவர்கள் இல்லங்கள் தொடங்கிக் கொண்டிருக்கின்றோமே, பெற்றவர்களை காப்பாற்ற முடியாத இந்த ஆடவர்களுக்கு மத்தியிலே எத்தனை முதியவர் இல்லம் திறந்து வைத்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வாரி வழங்க வேண்டாமா? அதான் தர்ம சிந்தனை உள்ளவர்களே என்று சொன்னேன். முதியோர் இல்லம் திறக்கிறதுக்கே ஆம்பளை பயிலே தான் காரணம்ன்றாங்க. நாட்டுல முதியவர்கள் நிறைய பேர் அனாதையா விடப்படுறதுக்கு யார் காரணம்? ஆம்பளை பயிலே. ஆண்கள் தான் காரணம், ஆம் பிள்ளைகள் தான் காரணம். தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரையுமே நம்பி வாழாத நிலையிலே இந்த எத்தனை பெற்றோர்கள் வாழ்கிறார் தெரியுமா இந்த வையகத்திலே? ஆனாலும் இந்த பெண் குழந்தையை பெற்றுவிட்டோம் என்று தவிப்புணர்வோடு வாழ்கின்றது பல பெற்றோருடைய இதயங்கள். இந்த பெண்களுடைய சிறப்பு தெரியுமா நடுவர் அவர்களே? பெண் பெருமைக்குரியவள், பெண் போற்றப்பட்டவள், பெண் வாழ்த்தப்படுபவள், பெண் வரவேற்கப்படுபவள். பாரதி சொல்லுகின்றான், மங்கையராய் பிறப்பதற்கு மண்ணிலே மாதவம் செய்திட வேண்டும் என்றான். மங்கையராய் பிறப்பதற்கு மண்ணிலே மாதவம் செய்தால் மங்கையராய் பிறக்க முடியும் என்று அழகாக உதாரணித்து சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட புனிதமான பிறவி இந்த பெண் பிறவி. இந்த பெண் குழந்தை அழகாக பிறந்த உடனேயே சீராட்டும் தருணத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு செவியிலே சொல்லுவார்கள், அம்மா உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. பக்கத்து வீட்டு சுப்பம்மாவோட, அம்மா உனக்கு என்ன குழந்தை? ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அந்த பேச்சிலேயே துணி ஆயிடுங்க, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்ப எதுக்கும் சண்டைக்கு தயாராகிடும் அந்த அம்மா. நம்ம ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கிறோம், எவருக்கு அஞ்ச வேண்டாம். நம்ம பிள்ளை யாரை அடிச்சிட்டு வந்தாலும் சரி, யாரை என்ன தகராறு பண்ணிட்டு வந்தாலும் சரி, நம்ம நிமிர்ந்து பேசலாம். பொம்பளை பிள்ளை வச்சவன் நமக்கு பணிஞ்சு போவா என்ற நிலையை அங்கே சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுப்பவன் இந்த ஆண் குழந்தை. பெண் குழந்தை அப்படி அல்ல. பிறந்து ஒரு 2 வயது 7 வயதிற்குள்ளாகத்தான் அவள் சீராட்டும் பெண்ணாக, பாராட்டும் பெண்ணாக அழகாக இருக்கின்றாள். அந்த குழந்தையை தொட்டிலை போட்டு தாய் அவள் மனக்கவலையோடுதான் அவள் தாலாட்ட முடியுமே ஒழிய தும்பாக முடியாது. காலம் மீது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவற விட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. இந்த காலத்திற்குள் நீ தூங்கினால் தான் தூங்க முடியும் அம்மா.
உனக்கு இன்னும் நாட்கள் ஆக ஆக பொறுப்புகள் அதிகம் கொடுத்து விடுவோம், உனக்கு தூக்கம் இருக்காது, நீ தூங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்காதம்மா என்று தாயவள் உணர்ச்சி பூர்வமாக அந்த குழந்தைக்கு தாளாட்டுவாள். ஆண் குழந்தைகள் பொறுப்பற்றவர்கள் என்று சொல்லுவதற்கில்லை, அந்த பெற்றோர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நடுவர்களே, குழந்தை பருவத்தில் தான் அந்த பெற்றோர்களை கவனிக்கவில்லை. சரி, கல்வி தகுதியிலாவது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அழகான நிம்மதியை கொடுக்கலாம் அல்லவா? 50,000 1 லட்சம் செலவழிச்சு பையனுக்கு சீட்டு வாங்கி கொடுத்து பள்ளிக்கூடம் போயிட்டு வாப்பா, காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துருப்பா, உனக்கு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி அனுப்பி வச்சா, கட்டடிப்போம் காலேஜுக்கு. பாத்தீங்களா? இந்த பாட்டை பையங்க பாடுறத விட நீங்க பாடுறதாமா நல்லா இருக்கு. கடைசியில் அந்த படிப்பையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறான். நடுவர் அவர்களே, அந்த பெண் குழந்தையை 1 வயது முதல் 4 வயது முதல் பள்ளிக்கு அனுப்பினால் அது 1ஆப்ல இருந்து கடைசி டிகிரி முடிக்கிற வரைக்கும் எவ்வளவு உயர்ந்து இருக்கின்றார் கல்வி செழுமையிலே. இந்த 10 வருட காலத்திலேயே கல்வியில் மிகுந்து பெண் தான். அந்த கல்வி தகுதிக்கு மட்டுமல்ல, ஒரு ஒர்க் ஷாப் வச்சு ஒரு பெண் திருமணமே முடிக்காமல் பெற்றோர்களுக்காக, தன் சகோதரிகளுக்காக, சகோதரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இன்றும் திருமணம் முடிக்காமலே ஒரு பெண் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒர்க் ஷாப்ல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அந்த பெற்றோர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நடுவர்களே, இதுல என்ன வேற என்னங்க போனா? நம்ம வீட்டிலே பெரிய பிரச்சனை இருக்கு. எங்க அப்பா எனக்கு 2 பொம்பளை பிள்ளையும் ஒரு பையனும் பெற்றிருந்தார். என் தம்பிக்கு கல்யாணம்னு ஒண்ணு முடிச்சு வச்சாங்க. இது வரைக்கும் அவன் பச்சை தண்ணி கூட கொடுக்கல எங்க அப்பாவுக்கு. எங்கிட்ட தான் இருக்கிறார். வந்திருப்பவள் எப்படிப்பட்டவளா இருக்கா தெரியுமா? அந்த திருமண காலத்திலாவது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நிலைமையில் பெற்றோர்களை அரவணைக்கக்கூடிய தகுதியில் பெண்கள் கிடைக்கிறாளா? அந்த மருமகள் கிடைத்து விட்டால் இந்த ஆனந்தம் கொள்ளும் அளவுக்கு இருக்கின்றதா? ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாங்க. அங்க வந்து மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு பூசலும் இல்லாம மகிழ்ச்சிகரமா இருந்த குடும்பம். ஆனா அந்த பையனை சும்மா சொல்லக்கூடாது, தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பான். வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை கையில கொடுத்தான். அந்த சம்பளத்தை அம்மாட்ட கொடுத்து, அம்மா இதை கொடுமா அப்படின்னு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான். இது அந்த அம்மா வந்தவ பாத்துட்டு இருந்த, கல்யாணத்துக்கு முன்னாடிதான் அவ அம்மாட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாலே, இப்ப நம்மகிட்ட கொடுக்காம இவன் என்ன அவன் அம்மாவே என்ன தேடிக்கிட்டு இருக்கிறான், இவனை ஒரு வழி ஆக்கணுமே அப்படின்னு நினைச்சு மறுநாள் சண்டைகளுக்கு ஆரம்பிச்சுட்டான். சண்டை முத்தி என்ன ஆச்சு தெரியுமா? வாய் சண்டை முத்தி பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கலந்தொலக்கு பாத்தீங்களா, அதை ஓங்கி மாமியார் தலையில ஒரு அடி அடிச்சாங்க. விளையாட்டா அடிச்ச அந்த அம்மா விழுவிழுத்து நின்றுச்சு. மூச்சு அங்கேயும் போகல இங்கேயும் போகல. கடைசியில விரைச்சிட்டு இருக்க நேரத்தில் அந்த மகன் அங்கிருந்து ஓடி வர்றாரு. என்னம்மா என்னம்மா அப்படின்னு. உலக்கையும் கைய காட்டுது, அந்த அம்மாவால பேச முடியல. மருமகளையும் கைய காட்டுது, கழுத்தையும் கைய காட்டுது. உடனே இவ ரொம்ப சுதாரிச்சுட்டான். சரி, அம்மா பேச முடியாது, நம்ம மாமியார் அம்மா என்ன செய்யலாம்? என்னங்க இது கூட உங்களுக்கு தெரியலையாங்க? அத்தை என்ன சொல்றாங்க பாத்தீங்களாங்க? உலக்க மாதிரி நிக்கியே அந்த ரெட்டை வடம் சங்கிலி எடுத்து என் மருமகளுக்கு போட்டு பாருடான்னு சொல்றாங்களே. மருமக அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சு ஓடி அந்த கழுத்துல இருக்கிற ரெட்டை வடம் சங்கிலி எடுத்து பொண்டாட்டிக்கிறது. அம்மா நீ சொன்னதெல்லாம் நான் நிறைவேற்றிட்டம்மா அப்படின்னு ஒரு துணியோட பேசலாம் என்று தன்னுடைய தாயினுடைய நிலைமையை கூட புரிந்து கொள்ளாமல் முடியில் இந்த நிலைமையில் இருக்கின்றார்கள் இந்த ஆடவர்கள், ஆண் பிள்ளைகள். நடுவர்களே, செல்வந்தர் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஏழ்மைப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி, திருமண காலம் இன்று வருகின்ற பொழுது அந்த குழந்தையை திருமணம் முடித்து அங்கே புகுந்தகத்திற்கு அனுப்புகின்ற பொழுது எந்த தாயும் தந்தையும் கூட மனம் கலங்காமல் இருந்ததே இல்லை என்று சொல்ல முடியாது. நடுவர்களை கேட்டு பாருங்கள். செல்வத்தை அள்ளி பொழிந்தாலும் சரி, அவர்கள் மனம் கசிந்து விடும். நீ இல்லாத மாளிகையில் பார்மகளே பார்